ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் 6 மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைக்கான ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு தான் பார்க்க போகிறோம். அரிசியும் பொட்டுக்கடலையை வச்சும் நம்ம ஒரு செரலக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, அரிசி 1 கப் எடுத்திருக்கேன், பொட்டுக்கடலை 1/2 கப் எடுத்திருக்கேன், முந்திரி 6 எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். இந்த 4 பொருள்களையும் வச்சு எப்படி செரலக் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த 1 கப் அரிசியை நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி 2 முறை அரிசியை கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி காய வச்சு எடுத்துக்கலாம், கையில் ஒட்டக்கூடாது. இந்த 4 பொருட்களையும் எப்படி வறுத்து அரைச்சி கூழாக்குறதுங்கிறத பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் நல்லா சூடானதும் மிதமான சூட்டில் வச்சுக்கணும். பாத்திரம் சூடானதும் அரிசியை முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால நல்ல செரிமானம் ஆகும். பொட்டுக்கடலை குழந்தைகளுக்கு உடல் எடையை அதிகரிக்க செய்யும். அதனால் தாராளமாக நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். கூட நம்ம சீரகம் சேர்த்துறதுனால நல்ல செரிமானம் ஆகும். 2 நிமிஷம் ஆனதும் 1/2 ஸ்பூன் சீரகத்தை போட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். முந்திரி பருப்பையும் இப்போவே சேர்த்துக்கலாம். எல்லா பொருளும் ரெடியாக இருந்தால் 5 நிமிஷத்தில் வறுத்து எடுத்து அரைச்சிடலாம். முந்திரி பருப்பு, சீரகம், அரிசி 3ம் பாதி வறுபட்டுருச்சு. அந்த நிலையில் பொட்டுக்கடலையும் நம்ம சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சீக்கிரமாக வறுபட்டுரும், அதனால தான் நம்ம கடைசியாக அதை சேர்த்துறோம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரும், பொட்டுக்கடலையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம எடுத்துடலாம். குழந்தைகளுக்கு திட உணவு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வீட்டிலையே வீட்டு முறைப்படி செஞ்சு கொடுத்தா குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது மூலிமா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை எல்லாம் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். நம்ம சேனலில் 6 மாதத்துக்கு மேலுள்ள குழந்தைகளுக்கான உணவு செரலக் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் சேனல் விசிட் பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பொட்டுக்கல்லையும் நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த பதத்தில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். வேறொரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், பொட்டுக்கடலை அரிசி எல்லாமே கலர் மாறினது தெரியும். இந்த மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பவுடராக இருக்கணும். செரலக் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி கூழ் காய்ச்சலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். எங்கள் பாப்பாவுக்கு 7 மாதங்கிறதுனால நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன், கொஞ்சம் கெட்டியாக வேணும்ன்ட்டு. நீங்கள் 6 மாத குழந்தைக்குன்னா 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் மாவு போட்டிருக்கேன். நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கணும், கட்டி விழாத மாதிரி. ஏன்னா பொட்டுக்கடலை போட்டிருக்கிறங்காட்டி சீக்கிரமாக கட்டி விழுந்துடும். எல்லா பொருட்களையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துருக்கங்காட்டி சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். செரலக் ரெடியாக இருந்துச்சுன்னா 2 நிமிஷத்தில் நம்ம கூழ் தயாரிச்சிடலாம். இந்த பதத்தில் கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு முழுங்குறக்கும் ஈஸியாக இருக்கும். டேஸ்டியான ரெசிபியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் பல குழந்தைகளின் ஆரோக்கியமான உணவுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.